ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது செவ்வாய்க்கிழமை ஈவினிங். ரெகுலர் ஈவினிங் ரொட்டீன் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம வீட்டு முன்னாடி ஜாதிப்பூ செடி இருக்கு இல்லையா, அதுலேருந்து பூ பறித்து கட்டி எடுத்து வைக்கிறது தான் ரெகுலர் ரொட்டீன். அடுத்தது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால எங்கள் ஏரியாவில் வந்து வார சந்தை போடுவாங்க. ஸோ சந்தைக்கு கிளம்பி வந்தாச்சு. இங்கே மேக்ஸிமம் வந்து A to Z எல்லா காய்கறி, மளிகை ஜாமான் எல்லாமே கிடைக்கும். ஸோ சந்தைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி 6 ஆச்சு. அதனால் வந்து கோயில் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் இருக்கிறது நேற்று கட்டி வச்சது. இப்போ இது வந்து சில்வர் டப்பாவில் இருக்கிறது வந்து இன்றைக்கி ஈவினிங் கட்டி வச்சது நல்லாவே மலர்ந்துருச்சு. ஸோ இந்த பூவே வந்து பூஜை பண்ணுறதுக்கு இன்றைக்கி போதுமான அளவாக இருக்குது. சந்தைக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டது. அதனால் டைமண்ட் கல்கண்டே வச்சு நெய்வேத்தியம் பண்ணி இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு. இந்த ரைட் சைடில் இருக்கிற விளக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா பஞ்சகவ்ய விளக்கு. நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. காய்கறியும் பார்த்திங்க அப்படின்னம்னா பெருசாக ஒன்றும் வாங்கிட்டு வரல. முக்கியமாக இந்த பூண்டு வாங்குறதுக்காக வேண்டி தான் போனது. ஏன்னா பூண்டு வந்து சரியாயிட்டது. அடுத்தது வந்து இவ்வளோ தான் காய். இது வந்து அதாவது இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு எனக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா மத்தியானம் சமைச்சதே இருந்தது. சாதம், பொரியல் எல்லாமே. எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் அளவா இட்லி, அவருக்கு மட்டும் சட்னி, அதாவது உருளைக்கிழங்கு சட்னின்னு சொல்லுவோம் எங்கள் வீட்டில். உருளைக்கிழங்கு மசாலா எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இதுதான் வந்து இன்றைக்கான நைட் டிஃபன். இதோடு வந்து இந்த மினி விளாக் முடியுது. இனி நெக்ஸ்ட்டு மினி விளாகில் பார்ப்போம்.